விருச்சிக ராசி நேயர்களுக்கு 2026 தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். நீர் வியாபாரம், பால் வியாபாரம், எண்ணெய் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். ஒரு ஃப்ளாட் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை கொடுத்துட்டு ஒரு வீடு வாங்கலாம், இல்லை அதை வச்சுக்கிட்டு கூட நீங்கள் வாங்கலாம். அதற்கு உண்டான எனக்கு இஎம்ஐ கட்டுற பலம் வருமா சார் அப்படின்னா நிச்சயமாக பலம் வரும். அற்புதமான வாழ்க்கை வரும். உங்களுக்கு இது ஒரு சிறப்பான ஆண்டு. என் அன்பு ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். பராபவ தமிழ் வருட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். இந்த பராபவ வருடம் அப்படிங்கிறது மொத்த தமிழ் வருடம் 60ன்னு உங்களுக்கு தெரியும். அதில் 40வது வருடமாக இது வர்றது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ஆண்டு உங்களுக்கு ராஜாவாக வருவது குரு வரார், மந்திரியாக வருவது செவ்வாய் வருகிறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு உச்சம் பெற போகிறார். 18 வருடங்களுக்கு ஒரு முறை கடகத்துக்கு வரக்கூடிய கேது குருவோடு போய் சேர்கிறார். குருவுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வ பலம் அதிகம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு 2026 தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெளிவான சிந்தனையும் தீர்க்கமான முடிவும் கண்டிப்பாக வேணும். இதில் உங்களுக்கு சந்திரன் கெட்டுப்போன நீச்சமடைந்த ராசி, ஆனால் உச்சம் பெற்ற சந்திரன் உங்கள் வீட்டை பார்க்க போகிறார். முதல்ல மனோதைரியம், மனோகிலேச்சம், அதனால சில முடிவுகள், தெளிவான சிந்தனை, மேலதிகாரிகள் தொல்லைகள் போகும். செய்கிற வியாபாரத்திலும் தொழிலையும் அதிக லாபம். நீர் வியாபாரம், பால் வியாபாரம், எண்ணெய் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். வெளிநாடோ வெளி மாநிலமோ போகிறவங்க போயிட்டு வரலாம். திருமண வாழ்க்கை நடக்கும், திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும். படிக்கிற பிள்ளைங்க நீங்கள் உதவி செய்யலாம். அதே நேரத்தில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல மார்க் வரும். இதுவரைக்கும் இருந்து வந்த சளி பிரச்சனைகள் போகும். பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். அதில் எங்கேயாவது டூர் போகிறேன் சார் அப்படின்ட்டு நீங்கள் அங்கே போகும்போது கொஞ்சம் தயவு செஞ்சு போட்டிங் போகிறேன், நானே ரோ பண்ணுறேன் சார், தனியாக போயிட்டு வந்தேன், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. பயணங்களில் கவனமாக இருந்தால் அற்புதமான வாழ்க்கை வரும். உங்களுக்கு இது ஒரு சிறப்பான ஆண்டு. ஒரு ஃப்ளாட் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை கொடுத்துட்டு ஒரு வீடு வாங்கலாம், இல்லை அதை வச்சுக்கிட்டு கூட நீங்கள் வாங்கலாம். அதற்கு உண்டான எனக்கு இஎம்ஐ கட்டுற பலம் வருமா சார் அப்படின்னா நிச்சயமாக பலம் வரும். அதில் எந்த ஒரு மாறுதலும் கிடையாது. அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் உறவுகள் எனக்கு சரிப்பட்டு வரலையே சார், எங்கள் அம்மா என்னை திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும். உங்கள் மீது ரொம்ப அன்பை பொழிவாங்க, பாசத்தை பொழிவாங்க. திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. அதே நேரத்தில் திங்களூர் அப்படிங்கிற சந்திரஸ்தலத்துக்கும் போயிட்டு வாங்க. இந்த 2 கோவில்களுக்கும் போயிட்டு வந்தால், அவர் சந்திரஸ்தலம், இன்னொன்று இது சந்திரனுடைய ஊர். ஆகவே இந்த 2 கோவில்களுக்கும் நீங்கள் போயிட்டு வந்தீங்கனாலே மனோதைரியம், மனோகிலேச்சம். திங்களூரில் போயிட்டு சுவாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு, அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சுவாமிக்கு மோர் வச்சு நிவேத்தியம் பண்ணி அந்த மோரை தானம் பண்ணுங்க. இந்த வெயில் நாளில் பானகம் சுவாமிக்கு வச்சு தானம் பண்ணுறது மிக சிறப்பான பலனை கொடுக்கும். நீங்கள் அந்த கோவிலே குருக்கள் கிட்ட சொல்லுங்கள், நல்ல தண்ணி, சுத்தமான தண்ணி, கண்ட தண்ணியெல்லாம் கொடுக்காதீங்க. நான் குழாயில் பிடிச்சி பண்ணேன் சார், அதெல்லாம் நல்ல தண்ணியாக நல்ல, ஏன்னா சாப்பிட்றவங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா. வெளியூரில் இருந்தெல்லாம் வராங்க, அவங்கள வெயிலுக்கு கொடுக்கும்போது நல்ல சுத்தமான ஆரோக்கியமான உணவு தரணும். நல்ல வெல்லம் வாங்கி சும்மா ஜம்முன்னு கரைச்சி ஏலக்காய் தட்டி போட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் கலந்து அதில் கொடுத்து பாருங்கள். நீங்கள் எதிர்பார்த்த பலன் அங்கேயே சேர்ந்துடும் திங்களூர்லேயே. ஆகவே நான் சொன்ன இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க, வெற்றி பெறுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது, என்னுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்குங்கிறத நான் ரொம்ப விலாவரியாக சொல்ல போகிறேன். இப்போ கூட வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அது உண்மைதான். திருக்கணித பிரகாரம் போன வருஷம் முடிஞ்சது, வாக்கிய பிரகாரம் இந்த வருஷம் இப்ப முடிஞ்சது. ஆனால் இதே சனி உங்களுக்கு வக்கரமாக போகிறார். 5 மாசம்தான் மீனத்துல இருக்கிறார்.
அந்த 5 மாசத்துக்கு பிறகு மீண்டும் வக்கர கதியில போக போகிறார். இந்த சனி வக்கரமாகும் போது செவ்வாயோட பார்வை, செவ்வாயோட சேரப்போகிறார். இப்படிப்பட்ட காலம் அமைய போகுதுங்கிறதுனால தான் தமிழ் வருஷ பிறப்புக்கு பொது பலன் சொல்றேன், கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கன்னு சொல்றேன். சனி பார்வையும் சனி செவ்வாய் பார்வையும் இருந்தாலும் குரு எப்படி இருக்குங்கிறத பார்த்தா சுபர் உச்சம் அடைகிறாரே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சனீஸ்வரருக்கு குரு பார்வை இருக்குன்னு, அதுவும் 5 மாசம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. மிதுனத்துல இருக்கிற குரு கடகத்துக்கு 5 மாதம், சனி வக்கரம் பெறுவது 5 மாதம், குரு பார்வை 5 மாதம். அதுக்கு பிறகு அவர் எங்க போறார்? அதிசாரமா சிம்மத்துக்கு போறார். இந்த கால்குலேஷன்லாம் நம்ம எல்லாரும் பார்க்கணும். பராபவ வருடம் அப்படின்னா ஒரு சந்தோஷமான விஷயம். குரு அரசனாக இருக்கிறார், செவ்வாய் மந்திரியாக இருக்கிறார். குருமங்களத்தை தரக்கூடிய யோகமாக இருக்கு. இந்தியாவுக்கு நல்லா இருக்கும், தமிழ்நாட்டுக்கு நல்லா இருக்கும். தொற்று வியாதிகளுடைய பிரச்சனைகள் இருக்கும், புதிய புதிய வியாதிகள், நீர் பிரச்சனை, வெள்ளம், அதிக வெள்ளம், காற்று, மழை அப்படின்னு உங்களுக்கு பிற்கூற்றிலே இருக்கும். முற்கூற்றிலே வறட்சி இருக்கும். இந்த வறட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீர் பற்றாக்குறையாக, பெண்களுக்கு உகந்த ஆண்டாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அற்புதமான பேரும் புகழும் எடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல டெக்னிக்கல்ல படிப்பாங்க, மருத்துவத்துல ஷைன் பண்ணுவாங்க, புதிய புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பாங்க, பழைய இன்ஃபெக்ஷனுக்கு மருந்துகள் கண்டுபிடிப்பாங்க, புதிய இன்ஃபெக்ஷனும் வரும், அதோட போராடி வெற்றி பெறுவார். போராட்டமே வாழ்க்கையாக இருந்தாலும் கடைசியில வெற்றி பெறுவது மனித குலம்தான். ஏன்னா குரு இங்க அரசனாக இருக்கிறார். மங்களத்தை தரக்கூடிய செவ்வாய் வழி நடத்த போகிறார், மந்திரியாக இருக்கிறார். அக்ரிகல்ச்சர் பயிர் தொழிலாம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா சராசரியா இருக்கும். பெரிய லாபத்தையும் கொடுக்காது, நஷ்டத்தையும் கொடுக்காது. கொஞ்சம் அந்த பூச்சி தொல்லைகள் நிச்சயமாக இருக்கும். அதுக்கு நிறைய கெமிக்கல் வாங்கி போட்டு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால லாபத்துல கொஞ்சம் குறையும். சின்ன திரை பெரிய திரையில இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய வரவுகளும் புதிய புதிய ஏற்பாடுகளும் நமக்கு கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்கும்? அப் அண்ட் டவுனாக தான் சார் இருக்கும். ஒரே நேரத்தில் கீழே இறங்கியும் போகாது, ஒரே நேரத்தில் ஏற்றமுமாக இருக்காது. ஒரு நாளைக்கு இறக்கத்தில் இருக்கும், ஒரு நாள் ஏற்றமாக இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்ட் மார்க்கெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக பார்த்து செய்யுங்க, அவசரப்படாதுங்க. வயது முதிர்ந்தவர்கள், வயதானவர்கள் முடிந்த வரைக்கும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. படிக்கிற பிள்ளைங்க படிப்புல கவனம் வைங்க. வெளிநாடோ வெளி மாநிலமோ போய் படிக்கிறத விட இந்தியாவிலேயே படிக்கிறது நல்லது அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஒன்று சனி வக்கரம், இன்னொன்று குரு உங்களுக்கு பார்வை இல்லாமல் உச்சமாக இருந்தாலும் அதிசாரமாக சிம்மத்துக்கு போகிறதும், அதுக்கு அடுத்தது ராகு கேது பெயர்ச்சி இருப்பதும், இதையெல்லாம் இந்த தமிழ் வருட பிறப்புல நம்ம கணக்குல எடுத்துக்கணும். மொத்தத்துல பராபவ வருடம் அப்படிங்கிறதே ஒரு அனுபவ காலமாகத்தான் இருக்கும். இதை எல்லாத்த விட பராபவ வருடத்துல 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், மேஷத்துக்கு எப்படி இருக்கும், ரிஷபத்துக்கு எப்படி இருக்கும்னா, உங்க ஜாதகத்துக்கு எப்படி இருக்கு, சனீஸ்வரர் எந்த வீட்டுல இருக்கார், குரு பேர்ச்சி ஆகும்போது எப்படி இருக்கார், ராகு கேது பேர்ச்சி ஆகிறார். அது மட்டும் இல்லை, இவங்க வக்கரமாகுறாங்க. ஒரு கிரகம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, சனீஸ்வரர் இருக்கார், அவர் அசுப கிரகம்னு நீங்க சொன்னாலும் அவர் இன்னும் வக்கரம் பெறும்போது இன்னும் வக்கரம் பெற்ற பலன்களை தருவாரா, சுப பலன்களை தருவாரான்னு உங்க ஜாதகத்தை வச்சு பார்க்கணும். அதே மாதிரிதான் குருவும் உங்களுக்கு என்னதான் சுபராக இருந்தாலும் உச்சம் பெற்றவராக இருந்தாலும் உங்க ஜாதகத்துக்கு அவர் நல்லது செய்வாரா, என்ன மகாதிசை இப்போ உங்களுக்கு நடந்திருக்குன்னு பார்க்கணும். ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஸ்தான பலத்தில் இருந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும். வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊரு வேலை செய்யறது, வேலை கிடைக்கிறது, அங்கே போய் ஏதாவது தொழில் செய்யறது, உள்ளூர்லயே ஏதாவது தொழில் செய்யலாமா, புதிய அரசாங்கம் நமக்கு நல்ல வேலையை கொடுக்குமா, நல்ல வாழ்க்கையை கொடுக்குமா, மன நிம்மதியை கொடுக்குமா, ஆன்மீகத்தினுடைய வாசல் திறக்குமா, கோவில்கள் மிகப்பெரிய புனிதம் அடையுமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் விடிவு காலம் நிச்சயமாக கிட்டும். ஏன்னா குரு உங்களுக்கு அரசனாக இருக்கிறார். மொத்தத்துல எனக்கு என்ன மனக்கவலை,
என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை அப்படின்னு சொல்றதுனால நான் சொன்ன இந்த பொது பலன்கள்லாம் பொதுவான பலன்கள். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வேஜனா சுகினோ பவ.